ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கியர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் சகுனி கரணத்தை இயக்கி வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சகுனி கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா காகம், காக்கா, காகம். தெய்வம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சனி பகவான். கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ இந்த சகுனி கலந்து பிறந்த அன்பர்களுக்கு அடிக்கடி சனி பகவான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். சரி, இந்த காரணம் அப்படிங்கிறது என்னப்பா அப்படின்னு கேள்வி வருதில்ல, அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பஞ்சாங்கத்தில் இருக்கிற பஞ்ச அங்கத்தில் இருக்கிற 5ல் இருக்கிற ஒன்று, அதாவது நாள், திதி, யோகம், கரணம் சொல்கிறோம்ல, இதில் கரணம் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஏன்னா கர்ணநாதனை கரெக்டாக கையில் பிடிச்சவங்க வாழ்க்கை ஜெயிச்சிட்டே இருக்கிறாங்க. நான் நிறைய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். சில நேரங்களில் பல நேரங்களில் நானே சில விஷயங்கள் செஞ்சுருக்கிறேன். செஞ்சுட்டு அதை யோசிக்கும் போது கரெக்டாக அந்த அதெல்லாம் கரெக்டாக செய்கிறது. இதனால தான் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு நமக்கே தோணுது. அப்போ நானும் அதை கடைப்பிடிச்சி தான் இருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு தெய்வம் சொல்கிறேன். கருணாதனை கடைப்பிடிக்கிறவங்க கைப்பிடிக்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 9 கிரகங்களும் கைவிட்டு போச்சு. கும்பிட்ற தெய்வத்திலேருந்து தெய்வங்கள் எல்லாமே, மனிதர்கள் எல்லாமே கைவிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் கரெக்டாக கருணாதனை கையில் பிடிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா கருணாதனை காரிய சித்தி, அவனை மெய்காப்பாளன். தன் உயிரை கொடுத்தாவது உங்கள் உயிரை காப்பாற்றினாலும் மெய்காப்பாளன். அந்த மாதிரி தனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த கருணாதன். ஆனால் இந்த கருணாதன் சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். கெட்டு போய் கண்டு அதை ஆக்டிவேட் பண்ணவே கூடாது. பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரும். சரி, இதில் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, சகுனி கிரகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விலங்குன்னு பார்த்தீங்கன்னா பறவை, விலங்கு அது பார்த்தீங்கன்னா காகம். அப்போ காகத்தை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது. தினமும் காகத்துக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டே இருக்கணும். காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஒரு இதில் சாப்பாடு வைக்கிறீங்க, அப்படியே கொண்டு பக்கத்தில் ஒரு தட்டு நிறைய தண்ணியும் வைக்கணும், நீரும் வைக்கணும். தண்ணியும் நீரும் நீங்கள் கலந்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா காகம் உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு யோகம். நல்லா செக் பண்ணி பாருங்கள். சகுனி கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு காகம் உங்கள் வீட்டுக்கு வர்ற நேரங்கள்லாம் உங்களுக்கு ஏதோ நல்ல விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். சரி, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, காகம் வலது பக்கம் இடது பக்கமாக உங்களுக்கு கிராஸ் பண்ணி போகுது, அல்லது தலைக்கு மேலே பறந்து போகுது அப்படின்னாலே உங்களுக்கு அது யோகம். ஏன்னா கருணாதன் உங்களை வட்டமிட்டு கொண்டிருக்கிறார் அர்த்தம், உங்களை காத்து கொண்டிருக்கிறார் அர்த்தம். இது எல்லாம் மற்றவங்களுக்கு இந்த காகம் போகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா அது சரியாக வராது உங்களுக்கு. ஏன்னா அவர் கருணாதன் அப்படிங்கிறதுனால இந்த கருணாதனை நீங்கள் இயக்கும் போது உங்கள் ராசி இலக்கணத்திற்கு அந்த கருணாதன் யோகமாக இருக்கிறான்னு முதல்ல பார்க்கணும். சனி பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு முதல்ல யோகான்னு பார்க்கணும். அப்போது கடகராசி கடகலக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் சனி பகவான் சம்பந்தப்பட்ட இந்த சகுனி கருத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் அதை இயக்கக்கூடாது. சரி, எப்பெல்லாம் இயக்கலாம்? ஒரு வேலை ஒன்று அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் அதை இயக்கிக்கலாம். ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது, அந்த மாதிரி நேரங்களில் கருணாதனை இயக்கிட்டு மற்ற நேரம் இயக்கக்கூடாது. அப்போ அது மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸாக கொடுப்பாரு தவிர மற்ற அனைத்து விஷயத்தையும் பிரச்சனை மட்டுமே கொடுப்பார். உங்கள் ராசி இலக்கணத்திற்கு அந்த சனி பகவான் அதுக்கு தான் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரு. அப்போது நீங்கள் அதை இயக்காமல் இருப்பது நல்லது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் சகுனி கரணம் வந்திருந்தால் சில நேரங்களில் நன்மையும் பல நேரங்களில் தொல்லையும் கொடுப்பார். அப்போ நீங்களும் சனி பகவான் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு 3ஆம் இடத்தோடு சம்பந்தப்படாமல் கெட்டு போகாமல் இருக்கிறாரான்னு பார்த்து குருவோட பார்வையில் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இயக்கிக்கிங்க. மற்றபடி அதை நீங்கள் இயக்க வேண்டாம். அடுத்து மற்ற ராசிக்காரங்களாம் இயக்கலாம்னு கேட்டிங்கன்னா, மற்ற ராசிக்காரெல்லாம் அழகாக இயக்கிக்கிட்டே இருக்கலாம், வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இயக்க வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் இந்த கருணாதனை இயக்கும் போது நீங்கள் மிக கவனமாக இயக்க வேண்டும். ஏன்னா கருணாதன் கெட்டு போய் தான் இயக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். கெட்டு போய் நம்ம எப்படி நினைக்கிறது? கருணாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் ராகுவோட செவ்வாயோட சேர்ந்திருந்தாலும் சரி, செவ்வாயின் பார்வை வாங்கியிருந்தாலும் சரி, கேதுவோட சேர்ந்து ராகுவோட பார்வை வாங்கியிருந்தாலும் சரி, உங்கள் ராசி இலக்கணத்திற்கு 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய இடங்களில் போய் அவர் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் அதே சமயத்தில் பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் மாரகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் சனி பகவானை இயக்கக்கூடாது. உங்கள் ராசி இப்போ ரிஷபராசி ரிஷப இலக்கணம், கன்னி ராசி கன்னி இலக்கணம், மிதுன ராசி மிதுன இலக்கணம், துலாம் ராசி துலாம் இலக்கணம், மகர ராசி மகர இலக்கணம், கும்பராசி கும்ப இலக்கணம், இவங்களுக்கெல்லாம் யோகம். சனி பகவானால யோகம் யோகம் யோகம். யோகமாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி பாதகஸ்தானத்திலேயோ மாரகஸ்தானத்திலேயோ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தாலோ, அல்லது அந்த சனி பகவான் ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் இயக்கக்கூடாது. இயக்குனீங்கன்னா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் கெட்டு போயிட்டார்னு அர்த்தம். அதே சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி தொழில் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா சனி சம்பந்தப்பட்ட தொழில்னு கையில் எடுக்கணும். சனி பகவான் சம்பந்தப்பட்ட தொழில் எப்படி எடுக்கிறது? பழைய இரும்பு வியாபாரங்கள் இருக்கலாம், பழைய இரும்பு சம்பந்தப்பட்ட எடுக்கலாம். இரும்பை உருக்குவது, இரும்பு துண்டு இரும்பு உருக்குவது,
இரும்பு ஆலைகள், இரும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தொழில் கையில் எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம். ஒன்று. அடுத்து இந்த பொது டாய்லெட் சொல்கிறாங்களா, டாய்லெட் கட்டண கழிப்பிடங்கள், இது போன்ற இருக்கிற இடங்களையும் வந்து நீங்கள் வந்து ஏலம் எடுத்து இது போன்ற இடங்களை நின்னீங்கன்னா வாழ்க்கையில் வந்து குபேரனாக்கிடுவார். நம்மளுக்கு வந்து பார்த்தா தான் அது வந்து உங்களுக்கு அசிங்கமாக தெரியும். அதில் தான் உங்களுக்கு லாபம். சனியின் காரகத்துவம் என்ன, சனியின் குணங்கள் என்ன, அது கரெக்டாக நீங்கள் தொட்டு நீங்கள் வாழ்க்கையில் எடுத்தீங்கன்னா வாழ்க்கை ஜெயிச்சிட்டே இருக்கலாம். ஏன்னா துப்புரவு தொழிலாளர்கள் உங்கள் வீட்டு பக்கம் வர்றாங்களா, அவங்களுக்கு வந்து அரிசி பருப்பு கொடுக்கறது, மூடிக்கிற துணிமணிகளை கொடுக்கறது, இதெல்லாம் உங்கள் யோகம். துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சனி என்று சொல்லக்கூடிய சாக்கடை நீர் வந்து உங்கள் வீட்டில் வந்து அதிகமாக தேங்குது அப்படின்னாச்சுன்னா அதை வந்து உங்கள் கையால் தான் நீங்கள் சுத்தம் பண்ணணும். அப்போ சுத்தம் பண்ணும்போது தான் சிறப்பாக இருக்கும். சனி பகவானை விரட்டுறாங்க. இப்போ சனி வந்து சாக்கடை தானப்பா, அதையா விரட்டுன்னு கேட்கக்கூடாது. அது வந்து சாக்கடை அப்படிங்கிறது நார ஆரம்பிக்கும். அந்த நாத்தம் வந்து உள்ளே இருக்கும்போது வேறு பிரச்சனை வந்துடும். அப்போ அந்த சனி சம்மந்தப்பட்ட சாக்கடை நீரை வந்து குடும்பத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் அதை வந்து அகற்றி சுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக நீங்களே அதை அகற்றினீங்க அப்படின்னா சனி பகவானாக நீங்கள் ஒற்றுமையாக இணங்குற கணக்கில் வந்துடும். அப்போ என்ன ஆகுன்னா அந்த சனியின் தாக்கம் உங்களுக்கு வந்து யோகமாக லாபமாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா காகத்துக்கு வந்து உணவு வைக்கிறது எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதில் வேணும்னு சொல்லிடுறேன், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மரங்களில் வந்து காக்கா கூடு கட்டி குருவி குஞ்சோடு இருந்து அப்படியே இருந்து பறக்காட்டி விட்டு கூடு மட்டும் தனியாக இருக்கும்ல, அந்த கூடை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு அந்த கூடை கலைச்சிடாத அளவுக்கு அப்படியே சேஃப்டியாக எடுத்து கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குடும்பம் வந்து வம்சம் விருத்தி ஆகும். ஏன்னா அந்த சனி பகவான் வந்து அங்கே முட்டையிட்டு அங்கே குஞ்சு பொறிச்சு அங்கே இருக்கிற அந்த தன் குடும்பத்தை வந்து அவர் அழகாக பறக்காட்டி கொண்டு போனதுக்கப்புறம் அந்த கூடு இருக்குல்ல, அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா உங்கள் வம்சம் வந்து விருத்தியாகி கொண்டே இருக்கும். கேட்டது அனைத்தும் கிடைச்சி கொண்டே இருக்கும். எப்போவுமே காகம் கூடு உங்கள் வீட்டில் கட்டி இருக்குது, அதை வந்து நீங்கள் கலைக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு யோகம். சரிங்களா? எல்லாருக்கும் யோகம் இருக்கவில்லை, உங்களுக்கு அது யோகம். அதை நீங்கள் கலைக்கக்கூடாது. கலைக்காமல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயம் நல்ல விஷயம் கிடைக்கும். அப்போ சிவன் கோவிலை போய் நீங்கள் வணங்கலாம், கால பைரவரை வணங்கலாம். சரிங்களா? கோவில்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து நீங்கள் அடிக்கடி வாங்கி கொடுக்கணும். கோவிலுக்கு வந்து தெய்வத்துக்கு வந்து எண்ணெய் காப்பு சாத்துவாங்கல்ல, அதுக்கு நல்லெண்ணெய் வந்து நீங்கள் அடிக்கடி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா சனியின் ஆதிக்கம் வந்து உங்களுக்கு வலுவாகி கொண்டே இருக்கும். அடிக்கடி வந்து இந்த கோவிலில் வந்து என்ன சொல்கிறேன், நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. அதில் எள்ளு வந்து உள்ளே போட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எள் பொட்டெல்லாம் போட்டு அதை வந்து எரிப்பாங்க தெய்வத்துக்கு முன்னால். அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா சனியோட உங்களுக்கு வந்து அந்த எள்ளு வந்து யோகம். ஏன்னா அது வந்து சனி பகவானோட தானியம். அந்த தானியத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு வயல்வெளியில் போட்டு அதை வளர்த்து விடணுமே தவிர நீங்கள் அதை வந்து நெருப்பு வச்சு எரிக்கக்கூடாது. எரிச்சிங்கன்னா உங்களுக்கு யோகம் அடிப்படும். சரிங்களா? அடிக்கடி உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து சுத்தமான செக்கில் ஆற்ற நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இன்றைய காலகட்டத்தில் வந்து கடைகளில் வந்து நல்லெண்ணெய் வாங்கி விளக்கு போடுவதே மகாபரி தவறு. ஏன்னா யாருமே சுத்தமாக நல்லெண்ணெய் கொடுக்குறதே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பஞ்சமுக எண்ணெய்லாம் கொடுக்குறோம், நீங்கள் அதை வாங்கி விளக்கு போடுங்க, உங்களுக்கு வந்து யோகம் உண்டாகுமா? ஒன்றும் உண்டாகாது. அதெல்லாம் செய்கிறது வந்து உங்களுக்கு வந்து மடத்தனமான விஷயமா நான் சொல்லுவேன். ஏன்னா சனி பகவான் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெயும், செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடிய தேங்காய் எண்ணெயும், குரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய நெய்யையும், இருப்பெண்ணெய் என்று சொல்லக்கூடிய கேதுவையும், விளக்கெண்ணெய் என்று சொல்லக்கூடிய கேது, இப்படி எல்லா எண்ணெயும் உள்ள ஒன்றா ஊற்றி எல்லா கிரகத்தையும் ஒன்றா கலந்து 5 எண்ணெயாக நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னா ஒரு கிரகம் யோகமாக செயல்படும், ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய அமைப்பில் இருக்கும். எப்படி வந்து தெய்வம் வந்து உங்களுக்கு வரம் கொடுக்கும்? தவறு நம்மகிட்ட தான் இருக்குது, தெய்வத்திட்ட இல்லை. அப்போது நம்ம எந்த விளக்கு போடணும் எந்த விளக்கு போடக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் விளக்கு போட செய்ய முடியும். அப்போது எப்போவுமே வந்து சுத்தமான செக்கில் ஆட்டை வாங்கின நல்லெண்ணெயை வாங்கி அப்படியே நீங்கள் வந்து கோவிலுக்கு கொடுப்பது, வீட்டில் விளக்கு போடுவது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கும். 5 எண்ணெய் கலந்து நீங்கள் விளக்கு போடவே கூடாது. சரிங்களா? அடுத்து நீங்கள் வந்து இந்த சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானா முட்டை. உங்கள் வீட்டில் ஆம்லேட் போடுறீங்களா, நல்லெண்ணெய் ஊற்றி போடுங்க, தேங்காய் ஊற்றி போடாதீங்க, நல்லெண்ணெய் ஊற்றி போடுங்க. அது வந்து உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து சனியின் காரகத்துவம்னு சொல்லக்கூடிய சித்தப்பா உறவு இருக்குல்ல, அவங்ககிட்ட வந்து நீங்கள் பாய்க்கக்கூடாது. எப்போவுமே நெருங்கி போகணும். நெருங்கி அவங்களோட இருக்க உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள், வருமானங்கள், தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும். சனின்னு சொன்னாலே பெட்ரோல் எல்லாமே அதுதான். அப்போ வந்து உங்கள் வண்டி வாகனம் எடுக்கிறீங்களா, சனியை வந்து அதாவது அந்த பெட்ரோலை வந்து எப்போ டேங்க் ஃபுல்லாக வாங்கி, அதுதான் உங்களுக்கு யோகம். சரிங்களா? பெட்ரோல் வந்து வண்டியில் வந்து எப்பவுமே டேங்க் ஃபுல் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் நல்லா இருக்கும், போகிற காரியம் சக்ஸஸாக இருக்கும். அனுபவத்தில் கண்டது செஞ்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே சனி அப்படிங்கிறது வந்து நீல நிற கலரில் வரும். கருப்பு கலர் வந்து சனி கிடையாது, நீல நிறம். கருப்புங்கிறது ராகு. அப்போ நீல நிறம் சம்பந்தப்பட்ட கலரை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். கலர் பார்த்தீங்கன்னா நீலம் நிற கலரை வந்து யூஸ் பண்ணுங்கள். சாப்பிட்ற உணவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனின்னா குளிச்சு போன கஞ்சி. நைட்டுக்கு விடிய காலையில் எழுந்திரிச்ச உடனே சுட இட்லி தோசை சாப்பிடுவது ஆகாது. சரிங்களா?
பழைய கஞ்சி, பழைய நீராகாரம், புளிச்சு போகிற லெவலில் இருக்கிற குழம்பு, அழுகிற நிலைமையில் இருக்கிற பழங்கள், இது எல்லாமே உங்களுக்கு யோகம். ஒரு பலரசம் போடுறீங்களா, ஒரு பழம் சாப்பிட்ற போல 4 பழத்தை ஒன்றா வாங்கி அதை வந்து பலரசமாக போட்டு சாப்பிடுங்க, அது உங்கள் யோகம். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு சொம்பு நிறைய நீராகாரம் குடிங்க. காலையிலே வந்து பழைய கஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் ஆரோக்கியம், உடம்பும் சூடாக குழு 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 குழுன்னு இருக்கும், வயிற்றுக்குள்ள குழு குழுன்னு இருக்கும். உங்களுக்கு வந்து அதில் வருமானம் வந்து கொண்டு இருக்கும். அப்போது நீங்கள் வந்து பழைய கஞ்சி தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணிங்கன்னா சனி ஆதிக்கம் குறையும். சரிங்களா? நவக்கிரகங்களில் முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டிய சனி பகவானை வணங்கணும். அதே சமயத்தில் வந்து உங்களுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயதாகி போச்சு அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வயதாகி போச்சு இருந்தாலும் சரி, அல்லது அப்பா அம்மா இருந்தாங்கன்னா சரி, அவங்களுடைய கால்களை வந்து அதிகமாக பிடிச்சி கொடுங்க. கால் அப்படின்னாலே சனி. அவங்க செருப்பு வாங்கி கொடுங்க. நீங்களும் வந்து நல்ல ரெச்சலியாக நல்ல விலகுன செருப்பு காலில் வாங்கி அணியுங்க. இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். செருப்பு அறந்து போச்சா தூர போட்டு உடனே செருப்பு மாற்ற வேண்டும். அதான் உங்களுக்கு முதல் காரணம் ஆரம்பம். செருப்பு அறந்து போச்சுன்னா அந்த செருப்பை தச்சு போடுறது இதெல்லாம் வந்து யோகத்தை கொடுக்கவே கொடுக்காது. செருப்பு வந்து நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும். செருப்பு வந்து நல்ல செருப்பை வாங்கி போடணும். அதே சமயத்தில் வந்து உங்கள் வீட்டிலே வந்து வயதானவங்க இருக்கிறாங்க, தாய்மார்கள் இல்லாமல் இப்போ தாத்தா பாட்டி வயதானவங்க இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா சாஷ்டாசங்கமாக அவங்க காலில் வந்து தினமும் ஆசீர்வாதம் வாங்குங்க. வாரத்தில் ஒரு நாளாவது வாங்குங்க. அவங்களுக்கு வந்து யோகம் கிடைச்சி கொண்டே இருக்கும். வயதானவங்க அப்படிங்கிற உங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்களா, அவங்களுடைய துணிமணிகளை நீங்கள் துவைங்க. முடியுமா உங்களுக்கு? செஞ்சு பாருங்கள், துவைச்சி பாருங்கள். யோகம், சனியோட யோகம் எப்படி வேலை செய்யுன்னு பாருங்கள். சூப்பராக வேலை செய்யும். எப்போவுமே வந்து உங்கள் வீட்டை சுற்றி சனி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. வயதானவங்களை வந்து எப்போவுமே திட்டாதுங்க. வயதானவங்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சகுனிக்கரணம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் நிறைய பேசிட்டே இருக்கலாம். நேரங்கிறது வீடியோவில் முடிச்சுக்கலாம். அப்போது இந்த வாழ்க்கையில் வந்து சகுனிக்கரணம் யோகமாக இருக்கிற அன்பர்கள் வந்து மேற்படி சொன்ன அனைத்து வித விஷயங்களை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து எல்லை இல்லாத மகிழ்ச்சி கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு ரிங்டோனாக முதல்ல காக்கா சவுண்டை வைங்க. கா வைக்கிற சவுண்டை வச்சு நீங்கள் 2 நாள் கேட்டு பாருங்கள். காக்கா ஃபோட்டோ வச்சு பாருங்கள் ப்ரோஃபைலில். வாழ்க்கையில் சேர்ச்சிட்டே இருக்கலாம். இது போல் ஜோதிட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் நிறைய போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.